கொண்டதுண்டு. புஷ்கர் சென்றிருந்த போது அங்கே ஏரிக்கரையில் இருந்த சிறு கோயிலில் இந்துக்கள் வழிபட்டு கொண்டிருந்த மனித உடலும் பன்றி தலையும் கொண்ட ஒரு விக்கிரகத்தை கண்டு திடுக்கிட்டார் ஜஹாங்கீர். இது என்ன சிலை என்று கோபப்பட்டார் மன்னர். தன்னுடன் இருந்த வீரர்களை அழைத்து அந்த சிலையை சுக்குநூறாக உடைத்து புஷ்கர் ஏரியில் தூக்கி எறிய செய்தார். கூடவே இந்த ஏரி முடிவில்லாத ஆழம் கொண்டது, பாதாளம் வரை போகிறது என்று இந்துக்கள் நம்புவது பற்றி கேள்விப்பட்ட ஜஹாங்கீர் அதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு நீண்ட ஒரு குச்சியை கொண்டு வர செய்து அதை நீரில் விட்டு ஏரி இவ்வளவுதான் ஆழம் என்று நிரூபித்துவிட்டு ஆக்ராவுக்கு திரும்பினார். ஓவியர்களும் இசைக்கலைஞர்களும் கவிஞர்களும் படு சுறுசுறுப்போடு இயங்கிய கலாச்சார பொற்காலம் ஜஹாங்கீருடையது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஏன், துளசிதாசர் வாழ்ந்து இராமாயணம் எழுதியது இந்த முகலாய சக்கரவர்த்தியின் காலத்தில்தான். ஜஹாங்கீர் கண்ணை மூடியதும் நாட்டில் கோஷ்டி பூசல் வெளிப்படையாக வெடித்தது. தன் பதவி செல்வாக்கு எல்லாம் கன நேரத்தில் கை நழுவி போய்விடுமோ என்று பரபரத்த நூர்ஜஹான் ஜஹாங்கீரின் இளைய மகன் ஷாரியாருக்கு, நூர்ஜஹானுக்கும் அவருடைய முதல் கணவருக்கும் பிறந்த மகளை மணந்து கொண்டவர், உடனே வரவும் என்று அவசர தகவல் அனுப்பினார். சிறு வயதிலேயே கும்மாளம் போட்டு சீரழிந்து போயிருந்த ஷாரியாரை ஒரு விதமான பெருநோய் தாக்கியிருந்தது. அதன் விளைவாக தலைமுடி மட்டுமல்ல, மீசை, புருவம் என்று அடியோடு முடிகொட்டி உடல் ஒரு விதமாக வெளுத்து பரிதாபமாக போயிருந்தது அந்த இளவரசரின் தோற்றம். ஆகவே வெளியில் தலை காட்டாமல் லாகூர் சென்று அங்கே ஜஹாங்கீரின் அரண்மனையில் தங்கினார் அவர். நூர்ஜஹானிடமிருந்து தகவல் போனதும் அந்த நிலையிலும் லாகூர் அரண்மனை கஜானாவிலிருந்து பணத்தை எல்லாம் எடுத்து சுமார் 70 லட்சம் ரூபாய் கூடியிருந்த பிரபுக்கள் தளபதிகளுக்கு விநியோகித்து வழிக்கு கொண்டு வந்து ஒரு படையை திரட்டினார் ஷாரியார். மகாராணியின் சகோதரர் ஆசஃப் கானின் மாப்பிள்ளை ஷாஜஹான், விடுவாரா சகோதரர் நூர்ஜஹானிடமிருந்து ஷாஜஹானின் 2 குழந்தைகள் தாரா ஷிகோ, ஷா ஷுஜா, அவுரங்கசீப் மூவரையும் தன்னுடன் உடனடியாக அழைத்து கொண்டு நூர்ஜஹானை சகல வசதிகளுடன் வீட்டுச் சிறையில் இருத்தினார். இதைத் தொடர்ந்து தெற்கே தட்சிண பிரதேசத்திலிருந்து ஷாஜஹான் வந்து சேரும் வரை அரியணையில் வெற்றிடம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஷாஜஹானின் அண்ணனான மறைந்த குஸ்ரோவின் மகன் தவார் பக்ஷ் என்ற அப்பாவிளைஞருக்கு பட்டம் சூட்டினார் அவர். இனி படையுடன் ஷாரியார் லாகூரிலிருந்து கிளம்பினால் அது ராஜ துரோகமாகும். முகலாய படை அதிகாரப்பூர்வமாக ஷாரியாரை எதிர்த்து போரிட முடியும் என்பதுதான் ஆசஃப் கானின் புத்திசாலித்தனமான திட்டம். அது வெற்றிகரமாகவே நிறைவேறியது. ஷாரியார் லாகூரிலிருந்து கிளம்பிய செய்தி வந்தவுடனேயே ஆசஃப் கான் ஆணையிட நிலைமையை புரிந்து கொண்ட முகலாய படை லாகூருக்கு 3 மைல் தொலைவில் ஷாரியாரின் படையை எதிர்கொண்டது. ஷாரியார் வெளியே